குட் ஈவினிங். ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். மார்க்கெட் ஒரு 200-250 பாயிண்ட் தான் மூவ் ஆச்சு. ஆனால் 1000 பாயிண்ட் ஜேர்னி. தட்ஸ் அ சேயிங், ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் தி டெஸ்டினேஷன். இன்னைக்கு தான் அது ஆக்சுவலாக 200 பாயிண்ட் கீழே போச்சு, 200 பாயிண்ட் மேலே போச்சு, 200 பாயிண்ட் கீழே போச்சு, 250 பாயிண்ட் மேலே போச்சு. அதுக்கு நடுவில் ஒரு 50 பாயிண்ட் கீழே, 100 பாயிண்ட் மேலே. அற்புதமான டே. ட்ரேடர் வித் ஓரளவுக்கு கிரிப் இருந்தது ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னாக்கா டுடே வுட் ஹவ் பீன் த பெஸ்ட் டே ஆஃப் திஸ் இயர் டில் நவ் அப்படின்னுச்சுங்க. ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ஷூட் அப் ஆகிடுச்சு. இதான் விஷயம். எல்லாரும் வந்து ஒரு 1:15-1:30 மணிக்கு நியூஸ் வந்தது, மோடிஜி இஸ் கோயிங் டு ஹாவ் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வித் யூரோப்பியன் யூனியன் பிரசிடென்ட் அண்ட் அதர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு அக்ராஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் 10 கோடி 10 கோடி வால்யூம் ஆட் ஆச்சு கால் ஆப்ஷனில். ஸோ ஆட் ஆகணுன்னே எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கனாக்கா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகிறது, மேபி அனதர் 300-400 பாயிண்ட்ஸ் மேலே போக போகிறது அப்படின்னு நினச்சிட்டாங்க. எல்லாரையும் 10 கோடி 20 கோடி 30 கோடி வால்யூம் வாங்க வச்சுட்டு ஒரு 150 பாயிண்ட் கீழே அடித்து எல்லாருடைய ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மேலே வந்துட்டாங்க. ஸோ ஃபுல்லி மேனிப்புலேட்டட் மார்க்கெட். அன்லஸ் அதர்வைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மார்க்கெட்டோட சுபாவம் தெரியல அப்படின்னாக்கா இது மாதிரி நாளில் மக்கள் பெரிய பைசா தொலைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கோல்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. சாட்டர்டே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன் 5200 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 5100 கிட்ட, 5111 கிட்ட வேண்டாம். ஸோ இன்னொரு 90 பாயிண்ட்ஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஃபோர்காஸ்ட் அண்ட் நம்பர் இட் மேடு. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் 4940 இதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு லாங்கில் இருக்கலாம் கோல்டுக்கு. சில்வர் ஆஸ் யூஷுவல் இந்தியாவில் நேற்றுக்கு லீவு. கேப் அப், அப்பர் சர்க்கியூட், 2 அப்பர் சர்க்கியூட் அடிக்கும் அப்படின்னு கூட பயந்துட்டு இருந்தோம். நல்ல காலம் இன்னைக்கு அதில் கொஞ்சம் காப்பாற்றி விட்டாங்க இந்தியன்ஸை. யார் யாரெல்லாம் கால்ஸில் ஷார்ட் போனாங்களோ, சில்வர்ஸில் ஷார்ட் போனாங்களோ அவங்களாம் வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட்டோட தப்பிச்சாங்க. நேற்றுக்கு வந்து 101.50 க்ளோஸ் ஆகிட்டு நேற்று நைட்டு 118 வரைக்கும் போயிடுச்சு. நான் 2 நம்பர் சொல்லியிருப்பேன், 110 $123 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. 118 வரைக்கும் போயிடுச்சு. நமக்கு பெரிய சேவிங் தான் இன்றைக்கி. இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது, பல புரோக்கர்ஸ் பேங்க்ரப்ட் ஆகிருப்பாங்க, பல HNIs பேங்க்ரப்ட் ஆகிருப்பாங்க 2 அப்பர் சர்க்கியூட்டை ஓப்பன் ஆகிருந்தது அப்படின்னாக்கா. ஸோ இவங்கெல்லாம் கடவுள் தான் இன்றைக்கி காப்பாற்றினார். 118லேருந்து திருப்பி 102 வந்துட்டு ஒரு அப்பர் சர்க்கியூட்டில் ஓப்பன் ஆச்சு. MCX ஆக்சுவலாக நம்ம யூஎஸ் மார்க்கெட் மூவ் ஆன அளவுக்கு மூவ் ஆகலை, அதுவும் கொஞ்சம் காப்பாற்றிடுச்சு. இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மார்க்கெட்டில் நேக்கட் ஷார்ட்டு, நேக்கட் லாங் போகிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் இது மாதிரி லீவ் வர சமயத்தில் தே ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். இதை ஞாபகம் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து இந்த சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க. பட் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டாக இருந்தால் கூட தட்ஸ் சேயிங் காப்பர் இஸ் அ பெட்டர் கண்டக்டர் தேன் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில்வர் கண்டக்டிவிட்டிக்கு மட்டும் யூஸ் பண்ணல. காப்பருக்கும் சில்வருக்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, காப்பர் சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகிடும், அதோட இது வந்து கொஞ்சம் ஓவர பீரியட் கம்மியாயிடும். சில்வர் அவ்வளோ சீக்கிரம், சில்வரும் கோல்டும் அவ்வளோ சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகாது. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் ஆல் இன்வென்ஷன் அப்படின்வாங்க. ஸோ இது மாதிரி சில்வர் மேலே போயிட்டே இருந்தது அப்படின்னாக்கா சில்வருக்கு பதில் கிராஃபின் அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் கரியிலேருந்து தயாரிக்கிற ஒரு மெட்டீரியல் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அதுவும் சீக்கிரம் எவாப்ரேட் ஆகிடும். அதை எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டியூபோ இல்லாட்டி ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங்கோ போட்டுட்டு பண்ணலாம். வேறு ஏதாவது இன்வென்ட் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதை மாதிரி வந்து 5 மடங்கு 6 மடங்கு எக்ஸ்ட்ரா ப்ரைஸில் கொடுத்து வாங்கி அந்தளவுக்கு நீங்கள் வந்து எந்த பொருளையும் 5 மடங்கு 6 மடங்கு ஏற்ற முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து டெஃபினட்டாக இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தாலே பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கலாம். துபாய் வந்து இந்த சில்வரில் அரௌண்ட் $100 million இன்வெஸ்ட் பண்ண போதாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 100 இருக்கும்போது நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் வந்ததுலேருந்து 18-20% சில்வர் ஷூட் அப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ $100 வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா
இந்த 100 அப்படின்ற நம்பரை டேர் லெவலாக வச்சுக்கலாம். டேர் லெவல்லாம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஆப்பிள் வாங்குறீங்க, ஆரஞ்சு வாங்குறீங்க, கொய்யாப்பழம் வாங்குறீங்க, ஒரு 7-8 பொருள் வாங்குறீங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஆப்பிளை வைப்பீங்க, வச்சுட்டு அவங்க வெயிட் போடுவாங்க, வெயிட் போட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க சார்னு ஒரு பட்டன் அமுக்குவாங்க. அது 0 டேர் லெவல் ஆகிடும். நீங்கள் அந்த ஆப்பிள் எடுக்காமல் அந்த ஆப்பிளுக்கு மேலே ஆரஞ்சு போடலாம். ஆரஞ்சு ஒரு 10 ஆரஞ்சு அடிக்க வச்சோன்னே அது ஒரு 2 கிலோ காமிச்சதுனாக்கா வெயிட் பண்ணுங்க சார், நம்ம ஒரு பட்டன் அமுக்குவாங்க, அது 0 ஆகிடும் இல்லையா? ஸோ இது பேர் டேர் லெவல். ஸோ இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அரௌண்ட் 99 to 100 லெவலில் $100 million இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில்வரில் ஆல்மோஸ்ட் ஒரு இதை மாதிரி ஒரு 30-40 மடங்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இது வரைக்கும் புரளி. குரோக்கில் போட்டு செக் பண்ணாக்கா தேர் இஸ் அ நியூஸ், பட் கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக்கில் சொல்லியிருக்காங்க. பட் இது எனக்கு இந்த மூவ்மெண்ட்டை பார்த்த பிறகு இது நிஜமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. அதனால் 199 அப்படின்ற லெவலில் டேர் லெவலாக வச்சுக்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் சில்வர் ஈவன் அட் திஸ் லெவல். இன்னொரு காரணம் ஏன் மேலே போகும் அப்படின்றதுக்கு நான் பல வாட்டி சொல்லிருப்பேன், ஜேபி மார்கன் 312 350 மடங்கு ஷார்ட்டில் இருக்கான் சில்வரில். அதே மாதிரி கோல்டில் லாங்கில் இருந்து சில்வரில் ஷார்ட் இருக்கான். கோல்டு கம்மியாக மேலே போகிறது, சில்வர் வேகமாக மேலே போகிறது, ஜாஸ்தி மேலே போகிறது. அதனால அவங்களுக்கு கோல்டுக்கும் சில்வருக்கும் இருக்கிற நஷ்டம் விகிதம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது ஜேபி மார்கன் ஷார்ட்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு $60-80 அவங்க ஷார்ட்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே டபுள் லாங் போயிருக்காதா சொன்னாங்க. ஓகே, இப்போது ஜேபி மார்கன் ஷார்ட்டில் இருக்கான். ஜேபி மார்கன் 312 மடங்கு வாங்கிட்டு ஓகே அதை ஒருத்தன் விற்றுருக்கான்னா அவன் ஜேபி மார்கனோட பெரிய ஆளாக இருக்கணும். இல்லாட்டி ஒரு 10 பேர் சேர்ந்து ஜேபி மார்கன் இதை வாங்கியிருக்கணும். இல்லாட்டி துபாய் கவர்மெண்ட்டு தே ஹவ் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஜேபி மார்கன், சேஸ், இதை மாதிரி வந்து கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதால அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவங்க திருப்பி $100 எக்ஸ்ட்ரா 100 மில்லியன், $110 இன்னொரு 100 மில்லியன் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றுறாங்களோ அப்படின்னு தோணுது. 2008 இந்த சப்ரைம் கிரைசிஸ், லேமன் கிராஷ் அப்போது இதே மாதிரி தான் சவுதி கிங்கும் துபாய், அபுதாபி இவங்கெல்லாம் சேர்ந்து சிட்டி பேங்கை காப்பாற்றி விட்டாங்க. ஒரு $100 பில்லியன் கிட்ட லெண்ட் பண்ணி சிட்டி பேங்க் காப்பாற்றி விட்டாங்க. அந்த சமயத்தில் லேமன் பிரதர்ஸும் கவுந்து, பேங்க் ஆஃப் அமெரிக்காவும் கவுந்து, சிட்டி பேங்க்கும் கவுந்து இருந்தது. அப்படின்னாக்கா 2008 கிராஷு 0க்கு கீழே -1000 போயிருப்போம், ஆயிலே கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கீழே விழுந்திருக்கும். அந்த சமயத்தில் இதை மாதிரி காப்பாற்றி விட்டதும் சவுதி அரேபியா, அபுதாபி, துபாய் இவங்க தான் சேர்ந்து காப்பாற்றி விட்டாங்க. அண்ட் தேட் லாட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சிட்டி பேங்க். அதனால் அவங்க சரி பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்சம் பம்பிங் பண்ணி காப்பாற்றி விட்டாங்க. சேம் திங் இப்பயும் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற லெவலும் 100. ஓகே, இப்போது ஜேபி மார்கன் டபுளாக வாங்கி மேலே எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, ஃபிசிக்கல் சில்வர் வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் விற்றா கூட 28% டேக்ஸு அமெரிக்காவில். ஓகே, இடிஎஃப்ல பண்ணாலும் சரி, இல்லாட்டி வந்து ஃபிசிக்கல் சில்வரில் பண்ணாலும் சரி, அவங்க தே நீட் டு பே 28% டேக்ஸு. ஸோ நாங்கள் $60-80 கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே 312 மடங்கு ஷார்ட்டில் இருந்ததால் அந்த நஷ்டம் ஒரு $35-40 இருக்கும். ஸோ அந்த $80 வாங்கியிருந்தாலே அவங்க பிரேக் ஈவன் ப்ரைஸு 120. 120க்கு மேலே $40, 160 போனால் தான் தே மேக் மணி. அவ்வளோ பைசா பண்ணாலும் 28% டேக்ஸ் கட்டணும், அதுக்கு மேலே டிவிடெண்ட் தரணும், இதை சேஃப் கீப் பண்ணணும், இதை கேரி காஸ்ட்டுக்கு ஒரு வட்டி கட்டணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணாக்கா மினிமம் 170 போனால் தான் அவங்களுக்கு பிரேக் ஈவன். அது ஒரு பீரியட் நடக்கலாம். ஓகே, இப்போ வேகமாக போச்சுன்னா கூட, கரெக்டாக ஆச்சுன்னா கூட திருப்பி மேலே போயிட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் கொடுக்கும் அப்படின்னு தோணுது. இந்த கணக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் அ சேயிங், ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் அப்பாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்பாவை நம்பாதீங்கன்னாக்கா அப்பா உங்களை ஏமாற்ற போகிறாருன்றது கிடையாது. ஓகே, அப்பாவுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு கரிசனம் இருக்கும். நீங்கள் பைசா தொலைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க, ட்ரெண்ட் வாங்கியிருக்கீங்க, $100 வாங்கிட்டீங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லி, அப்பா $100 போனாலும் வாங்கினேன்,
இந்த வாரம் 150 ரூபா ஆயிடுச்சு, என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு சார்ட்டை பற்றி தெரியாது, மார்க்கெட்டை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, தம்பி நாளைக்கு வர பலாக்காய்க்கு இன்னைக்கு வர கலாக்கா பெஸ்ட்டு, வித்துரு அப்படின்னுவார். நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா அவன் 8500 போயிட்டான் இல்லையா? அதே மாதிரி வேறு ஏதாவது ஷேர் வாங்கிருக்கீங்க, ரிலையன்ஸ் இன்ஃபா 400 வாங்கிட்டீங்க, ஓகே 300 வந்துடுது. அவர்கிட்ட போய் அப்பா நான் 400 வாங்கினேன், 300 வந்துடுது, என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா அவருக்கு சார்ட்டை பற்றி தெரியாது, ஃபண்டமெண்டலை பற்றி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் என்ன சொல்லுவார், தம்பி ஆடி போயிட்டு ஆவணி வந்தால் டாப்பாக வந்துடுவேன், வச்சுக்கோ சூப்பராக போகும் அப்படின்னு சொல்லுவார். அவன் 300 150 வந்துட்டு 20 வந்துட்டான் இல்லையா? அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் அப்பாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரோ ஒரு அனலிஸ்ட் சொல்கிறத கேட்டு டிசிஷனாக எடுக்காதீங்க. அவங்கக்கிட்ட என்ன கற்றுக்கணுமோ கற்றுக்குங்க. அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ், சப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்குங்க. அது மாதிரி பல பேர் கேட்குறாங்க, நான் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை இங்கே குறைக்கலாமா, நான் சில்வரில் இப்போ ஆட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதை நான் 39 சொன்ன டாலர் டு ருப்பி பேரிட்டிக்கு 3 மடங்கு 4 மடங்கு மேலே போனால் தான் இது கட்டுப்படி ஆகும் அவங்களுக்கு. அப்போ வாங்கியிருக்கணும். இல்லை 55 ரூபாவில் 68 ரூபா 76 ரூபா போகணும், அப்போ வாங்கியிருக்கணும். 76 89 போகணும்னு சொன்னால் அப்போ வாங்கியிருக்கணும். 89 110 போகணும்னு சொன்னால் அப்போ வாங்கியிருக்கணும். இப்போ நான் வாங்கலாமா, எல்லாத்தையும் பண்ணால் ஈக்விட்டி இருக்கலாம், விற்றுட்டு சில்வர் வாங்கலாமா அப்படின்னு கேட்டாக்கா ஐ வில் நாட் அட்வைஸ். நீங்கள் பொறுமையாக இப்போ கரெக்டான சமயமாக இருக்குது. ஈக்விட்டியில் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னாக்கா ப்ரைஸ் டு எர்னிங் ரேஷியோ கம்மியாக இருக்கணும், எர்னிங் பர் ரேஷியோ ஜாஸ்தி இருக்கணும், பிஇஜி கரெக்டாக இருக்கணும், ஆர்ஓசி நல்லா இருக்கணும், ஆர்ஓஇ நல்லா இருக்கணும், ஆர்ஓஐ நல்லா இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 12 குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கணும். ஓகே, அவங்க சேல்ஸு 10% ஜாஸ்தியாக இருக்கணும். இதை மாதிரி ஷேர்ஸை எடுத்து வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போது ஒரு பையிங் லிஸ்ட்டு எடுத்து வச்சிங்கனாக்கா கோல்டு 2 மடங்கு தான் மேலே போயிருக்கான். நீங்கள் நல்ல டேர்ன் ஓவர் ஷேர் ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா பல ஷேரு 50 மடங்கு 100 மடங்கு 8000 மடங்குலாம் போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் கோல்டை மிஸ் பண்ணிட்டோம் அதையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க, சில்வரை மிஸ் பண்ணிட்டோம் அதையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க. கரெக்டான ஷேரை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி ஓவர பீரியட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கோல்டில் மிஸ் பண்ண பைசாவை சில்வரில் மிஸ் பண்ண பைசாவை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பண்ணலாம். ஐடிசி அற்புதமான ப்ரைஸ்க்கு வந்திருக்கான், என்எம்டிசி நல்ல ப்ரைஸ்க்கு வந்திருக்கான், பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நல்ல ப்ரைஸ் வந்திருக்கான், ஆர்இசி இதை மாதிரி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வேல்யூ ஆவரேஜ் பண்ணுங்கள், டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுங்கள். இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கோல்டு சில்வரு பார்க்குறத கூட நிறுத்திடுங்க, கொஞ்சம் மனசு வலிக்கும். பல பேர் கதையாக சொல்லுவாங்க, 13 ரூபா விற்றுதுப்பா ஒரு பவுனுன்னு வாங்க உங்கள் தாத்தா. ஓகே, இந்த பழங்கதை பேசுறது நிறுத்தினாலே போதும். ஓகே, இஃப் யுவர் ஃபியூச்சர் லுக்ஸ் worse than your past, you are doing nothing in the present அப்படின்வாங்க. ஸோ let your future be bright, do something good now. ஜெயிக்கலாம், முன்னேறலாம், உச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டேக் கேர். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியும், ஆனா அந்த பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியுமா? அதுக்காக தான் ET தமிழ் பிரசன்ஸ் பவர் ஆஃப் வெல்த். இந்த ஈவெண்ட்ல SIP-ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, ETF-ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி நகை சீட்டு போட்டு நகை சேர்க்கிறது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறதுன்னு ரொம்ப விரிவா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. யார் சொல்ல போறாங்கன்னு பாக்குறீங்க? இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாப் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க. இந்த ஈவெண்ட்ல டைரக்டா கலந்துகிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். January 31 MMA மேனேஜ்மெண்ட் சென்டர்ல நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்ல கலந்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல தெரியுற இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ET தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே 150 சீட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா புக் பண்ணிருக்காங்க. சோ கலந்துக்கோங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.